சென்னை அருகே புதிதாக திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் சிறப்புகளை விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்திருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேருந்து முனையமானது இன்று முதலே பயன்பாட்டிற்கு வரத் தொடங்கியிருக்கிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதை தவிர்க்கும் விதமாகவும், அதேபோன்று சென்னை புறநகர் பகுதியான ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமானது கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக கட்டுமான பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று முதல் அந்த பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் எளிதாக தங்கள் ஊர்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் இந்த பேருந்து முனையமானது தற்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் 2310 பேருந்துகளானது இங்கிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருந்து பயணிகளை இங்கு கையாள்வதற்கான அனைத்து விதமான நவீன வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 லிப்டுகள் இங்கு பயன்பாட்டிற்கு செயல்பாட்டிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நகரும் படிக்கட்டுகளானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதியோர்கள் மற்றும் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளை கையாள்வதற்காக பேட்டரி வாகனங்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக சுமார் 150 சிசிடிவி கேமராக்கள் என்பது இங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 1 லட்சம் பயணிகள் இங்கு வரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளான கழிவறை வசதிகளும் இங்கு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சிறுநீர் கழிக்கும் இடங்கள் உள்ளிட்ட 500 கழிவறைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 RO பிளான்ட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 12 இடங்களில் குடிநீர் வசதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 தரைத்தளங்கள் மற்றும் முதல் தளம் உள்ளிட்ட பல்வேறு தளங்களானது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேருந்து முனையத்தில் பல்வேறு வணிகம் சார்ந்த நிறுவனங்கள், அதாவது உணவகங்கள், மருந்தகங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவசர உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தாய்மார்கள், பெண்கள் பாலூட்டுவதற்கான தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக பாலூட்டும் அறைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவசர சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மருந்தகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உணவகங்கள், துரித உணவகங்கள், குழந்தைகளுக்கான தேவையான பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள், செல்போன் உதிரிபாக கடைகள், காலனியகங்கள், பேக் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களும் விற்கக்கூடிய வகையில் 100 கடைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து முனையமானது இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்திருந்தாலும் கூட பொங்கல் பண்டிகை வரை கோயம்பேட்டிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளானது வழக்கமாக இயங்கும் அடிப்படையிலே இயங்கும். அந்த பேருந்துகளானது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து சென்று மீண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகைக்கு பிறகாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து தான் கிளம்பும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்குமாருடன் பாண்டியராஜ்.